செய்யக்கூடிய பண்ணையாளர் தான் நாங்களும். கறிக்கோழி உற்பத்தி வந்து நமக்கு போதிய விலை கிடைக்கல. அதனால உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். ஐயா, உங்கள் பேர்? என் பேர் பரசுராமன் கழுதாளி. நான் ரொம்ப நாளாக இந்த கோழியை வளர்த்துருக்கிறேன். ஒரு 20-22 வருஷ காலமாக இந்த கோழி பண்ண நடத்தின்னு வந்து வரேன். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கை முதல் நகை நட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த டைமில் வந்து ஒரு 2.5 லட்சம்ன்றது பெரிய தொகை. அந்த ரூபாயை நாங்கள் முதலீடு வச்சோம். இன்னைய வரலும் நாங்கள் அந்த 2.5 லட்சம் ரூபாய் கண்ணால் கூட பார்க்கலங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ப்பு கூலி அன்றைக்கி வந்து 1.25 ரூபா கொடுத்துருந்தாங்க, 2.25 ரூபா கொடுத்துருந்தாங்க. வளர்ப்புக்கு வளர்த்த எடுக்கிற அளவுக்கு உற்பத்தி செலவு கணக்கு பண்ணி காசு கொடுத்துருந்தாங்க. இப்போது உள்ள சூழ்நிலை மறுபடியும் அதுக்கு பல போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த 3 ரூபா 50 பைசாவுக்கு வந்தாங்க. மறுபடியும் பல போராட்டத்துக்கு அப்புறம் 6 ரூபா 50 காசுக்கு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி பொருளாதார சூழ்நிலை, பஞ்சு விலையும் நேற்று ஆள் கூலியும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த 6 ரூபா 50 காசுன்றது பத்தாதுங்க, போதிய சம்பளம் கிடையாதுங்க. அவங்க வந்து அந்த கணக்குப்படி நம்மளுக்கு வந்து அந்த உற்பத்தி செலவு கணக்கு பண்ணி காசு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகாதுங்க. நிரந்தரமான ஒரு சம்பளமாக நம்மளுக்கு உருவாக்கணும். அதே போல் வந்து இந்த எஃப்சிஆர்ன்ற கணக்கு வரக்கூடாது. இந்த எஃப்சிஆர் அடிப்படையில் கொடுக்கும்போது எல்லோரும் அடிபட்டு விடுறாங்க. இப்போது ரேஷியோவாக ஏற்றுவாங்க, ஒரு நேரம் குறைச்சிடுவாங்க. அந்த குறைச்ச ரேஷியோவை குறைஞ்சிடானாக்கா நம்ம அடிபட்டுருவோம். கொஞ்சம் ஏற்றி பண்ணும்போது நம்மளுக்கு உற்பத்தி செலவு குறையும். நம்மளுக்கு ஒரு 6 ரூபா 50 பைசான்றது 7 ரூபா கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கொடுத்தவங்க கூட நமக்கு பத்த போவதில்லை. இல்லை, அவங்களுடைய கான்செப்ட் நான் சொல்கிறேன். இப்படி தாங்க நடந்துன்னு வருது. இனி வரும் காலங்களுக்கு வந்து இது போதிய சம்பளமும் எங்களுக்கு பத்தாது. எங்கள் வாழ்வாதாரம் போன நிலவு திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கி மறுபடியும் நம்ம வந்து இந்த தொழிலை விடக்கூடாதுன்ட்டு நாங்கள் இது பாருங்கள், பாழாக போச்சு, பண்ணையும் பாழாக போச்சு, நாங்களும் பாழாக போய் கிடக்குறோம். இன்றைக்கி வந்து பண்ணையை சீர் பண்ணையும் நான் ரன் பண்ணணுன்னா இன்னும் பல லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க. என்ன பண்ணுறது? இப்போ நம்மளுடைய வாழ்வாதாரம் இப்படி போயின்னு இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் நம்மளுக்கு முன்னெடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தணும்னா அரசாங்கமே முழுமையாக இதுக்கு வந்து தீர்வு கொடுத்தாங்கன்னா நம்ம செய்யலாங்க. இது ஒரு நல்ல தொழில் தான், ஆனால் செய்யணும். ஆனால் அரசாங்கம் நம்மளுக்கு வந்து போதிய சம்பளம் கொடுக்கணுங்க. இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்கிறதா இப்போ வந்து கூட்டமைப்பு மூலமா, நம்ம சங்கத்து மூலமா இதை வந்து கையில் எடுத்து இப்போ வந்து எல்லா பகுதி அந்த பண்ணையாளர்களை சந்தித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அது உங்களுடைய நிலைப்பாடு? கண்டிப்பாக இது ஒரு முறை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானாதாங்க அந்த பண்ணக்காரங்க வந்து அந்த கம்பெனிக்காரங்களை வந்து பண்ணக்கார கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகலைனாக்கா அவங்க இதையே நம்ம அடிமையாகவே தான் வச்சுருப்பாங்க. காலம்பரை நம்ம அடிமைப்பட்டு தான் வாழ்ந்துன்னு இருக்கணும். இந்த தொழிலும் அடிமைப்பட்டு சீரழிஞ்சு தான் போகுமே தவிர நல்லா வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வராது. இப்போ 20 ரூபா ஒரு கிலோவுக்கு போராட்டம் வந்து சங்கத்து மூலமா ஒரு கிலோவுக்கு உற்பத்தி கூலி வந்து 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லிட்டு போராட்டத்தின் மூலமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க, கோரிக்கையாக அறிவிச்சிருக்காங்க. அரசாங்கத்துக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கோழி குஞ்சு ஏறக்கூடிய நிறுவனமும் விவசாயிகளும் அரசாங்க அதிகாரிகளும் சேர்ந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏற்கனவே இது 6-7 மாதத்துக்கு முன்னாடியே பட்டணாம போராட்டம்லாம் போட்டு கூட இது சம்பந்தமாக போராட்டம் சென்னையில் நடந்தது ஐயா. ஆனால் அதை செவி சாய்க்கல, அதுக்கான வேலை எதுவும் எடுக்கல. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து எவ்வளோ நாங்கள் 20 ரூபான்றது சொல்கிறோம், அது சரியானதா இல்லை குறைவானதா அப்படின்றது உங்களுடைய பேச்சு? 20 ரூபான்றது இன்றைய காலகட்டத்தை பார்க்கும்போது அது பெருசும் சொல்லிக்க முடியாது, கம்மியாகவும் சொல்ல முடியாது. ஒரு 20 ரூபா வாங்கி கொடுத்தா அது ஒரு நடுநிலையாகவே இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அது ஒரு அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த வேலை நிறுத்தத்தை, கறிக்கோழி உற்பத்தி வேலை நிறுத்தத்தை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஏன்னா இது தொண்டு அடிமையாகவே கிடக்கிறான். இந்த கோழி வளர்க்குறவன் பூராமே காலம் பூராமே அடிமையாகவே கிடக்கிறான். இந்த அடிமைத்தனம் நீங்கணும், அவங்க கொஞ்சம் வளர்ச்சி அடையணும். காலம் பூராமே அதுவும் இல்லை, இந்த நாத்தம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த தொழிலை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு இறைச்சி கொடுக்கணும். பாம்பு, பள்ளிக்கடி இதெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் செஞ்சு மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க நம்மளுக்கு ஒரு இந்த நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியல. அதை கொஞ்சம் செஞ்சால் நமக்கு நம்ம புண்ணியங்க நல்லா இருக்கும். சரி, நம்ம நமஸ்காரம். ஒரு கோஷம்